சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் குணநலன்கள், அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் எந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகே, புனர்பூசம் 27 நட்சத்திர தொகுப்புகளில் 7வது நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள் மிதுனத்திலும், 4ஆம் பாதம் மட்டும் கடகத்திலையும் விழும். ஸோ இந்த நட்சத்திரத்தை, குருவுடைய நட்சத்திரத்தை காலில்லா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முக்கால்வாசி மிதுனத்துலேயும் கடைசி ஒரு கால் பகுதி மட்டும் கடகத்துலேயும் விழுறதுனால காலில்லா நட்சத்திரம் அப்படின்னு புனர்பூச நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. புனர்பூசத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஓகேங்களா? 2வது இருக்கிற இந்த 27 நட்சத்திரங்களிலேயே மிகவும் அதிபுத்திசாலித்தனமான நட்சத்திரமும் இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிதுனத்தில் ஃபஸ்ட்டு விழும் இல்லையா, முதல் 3 பாதம். அது புதனுக்குரிய வீடு. புதன் அறிவுக்காரகன், குரு பேரறிவுக்கு உரியவன் இல்லைங்களா. ஸோ புனர்பூசக்காரர்கள் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, அதிக ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். பேசிக்காகவே அதிகமாக முயற்சி செய்து முயற்சி அந்த ஒன்றுமே அவங்க தாரக மந்திரமாக இருக்கும். எத்தனை தடவை அடி வாங்கினாலும் கீழே விழுந்தாலும் சரி, எழுந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உயர வரக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இவங்ககிட்ட முரண்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், உடைப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ 2ஆம் கெட்டாம் நிலைமையில தான் இருக்கும் மைண்ட் எப்பயுமே ஓகே. 75% நல்லபடியாக இருக்கும் முடிவு, ஒரு 25% ஏதாவது மக்கர் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா குருவுக்கு புதன் ஆகாது. ஓகே, மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அடிக்கடி மாற்றம் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம். ஓகே, படிப்பில் கூட அதிக மாற்றங்கள் இருக்கும். சரியான முடிவு எடுக்க தெரியாது இவங்களுக்கு. 2வது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக டாப் மோஸ்ட்டில் வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி வாங்கி டாப்பில் வந்துட்டு சல்லுன்னு சரிக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடுவாங்க. ஆனால் அப்படியே அதை தோய்ந்து போயிட மாட்டாங்க. மறுபடியும் அதே முயற்சி, இடைவிடாத முயற்சி, மறுபடியும் ஒரு டாப் மோஸ்ட் நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ அதிகமாக குறைந்த நேரத்தில் சம்பாதித்து பெரிய இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அத்தனையும் இழந்து மறுபடியும் அதை விட அதிக முயற்சி செய்து அதை விட பெரிய இடத்துக்கு போகிறதுல வல்லவர்கள். அடிபட்டு அசால்ட்டாக அடுத்த நிலைமைக்கு வரக்கூடியவங்க தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். ஓகே, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 30 வயசுலேருந்து ஒரு 42 வயசுக்குள்ளே இந்த மிடில் ஏஜில் இவங்க எல்லாத்தையும் இழந்து பின்பு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்கும். எப்பயுமே ஒரு புதுமை விரும்பியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. ஸோ அடி வாங்கி பெரிய இடத்துக்கு வந்தாலும் மறுபடியும் சரிக்கினாலும் மறுபடியும் முயற்சி செய்கிறாங்க இல்லையா. ஸோ தான்ற கர்வம், அந்த அகம்பாவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யார் பேச்சையும் கேட்காம தான் தோன்றித்தனமாக செய்வாங்க. 2 மனநிலையாக வேறு இருக்கும். ஓகே, ரொம்ப ராயலாக இருப்பாங்க, ஆனால் அடிமட்ட கஞ்சனாக இருப்பாங்க. இது என்ன, சாப்பிட்ட கையில் ஈ ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டாப் மோஸ்ட் ராயலாக இருக்கும். பட் ரொம்ப அண்டர் கஞ்சபஷ்னாரியாக இருப்பாங்க மேக்ஸிமம். ஓகே, சரி, இப்போ வாங்க புனர்பூசம் 1ஆம் பாத நட்சத்திரம் எவ்வாறு இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்தில் விழும் இல்லையா. ஸோ குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. குரு சந்திரன் சேர்க்கை முதல்ல கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருப்பாங்க. ஓகே, செவ்வாய்க்கே உரிய அந்த வேகம் இருக்கும் அவங்ககிட்ட. தலைமை தான் அப்படிங்கிற அகம்பாவம், தலைமை பொறுப்பு. சூரியனோட உச்ச வீடு குரு பகவானோட சேர்க்கை அப்படின்ற பட்சத்தில் உயர் அரசு பதவிகளில் அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமை அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், கமிஷனர், அந்த லெவலில் வேகமாக சிந்திப்பதிலும் வேகமாக செயல் செய்யக்கூடிய வேலைகள்லையும் அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க இவங்க.
அதே மாதிரி அரசியலில் அதிக ஈடுபாடும் இருக்கும். புனர்பூசம் சூரியன் உச்சம் அப்படிங்கிற பட்சத்தில் சூரியன் செவ்வாய், ஸோ இவங்க அரசியல்லையும் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ 2ஆம் பாதத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் பாதம் சுக்கிரனோட வீடான ரிஷபத்தில் விழும் இல்லைங்களா? நவாம்சத்தில் ரிஷபத்தில் விழும்போது ஸோ சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன இருக்கும்? தன்னை அழகுபடுத்தி கொள்வதில், அழகு விஷயத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. ஓகே, தன்னை அலங்கரித்து கொள்வது, அடிக்கடி உடை மாற்றுறது, அடிக்கடி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறது, அந்த மாதிரி அதிகமாக செய்வாங்க. 2வது குருவும் சேர்ந்து சந்திரன் உச்சம் அப்படிங்கிற பட்சத்தில் வெளிநாட்டு பிரயாணம் செய்கிறதுலையும், வெளிநாட்டில் வேலை செய்கிறது, இல்லைன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்கும் விசா டிக்கெட் வாங்கி கொடுக்கறது, 2 பேரை வந்து மிங்கிள் பண்ணி விடுறது, கான்ட்ராக்ட் வேலை, இதிலெல்லாம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் ஷைனாக இருப்பாங்க. மற்றவர் பேசுவதை மறுத்து பேசுவதில் அதிக வல்லவர்கள். எனவே பட்டிமன்றம் பேச்சாளர்களாக, வக்கீல்களாகவும் நிறைய பேர் இருப்பாங்க 2ஆம் பாதக்காரங்க. ஓகே, அடுத்ததான் 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் நவாம்சத்தில் மிதுனத்தில் விழும். ஸோ சந்திரன் வர்க்கோத்தமம். எனவே சந்திரன் அதிகமான வலுவை பெறுகிறார். குருவும் சுபத்துவம் இருந்துட்டார் அப்படின்னா உயர்கல்வியில் வெற்றி, அதன் மூலமாக அரசு உயர் பதவி, தொழிலில் முன்னேற்றம், இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். சிறந்த பேச்சாளர்களாக, லாயரா, புரோக்கரா, மேடை பேச்சாளர்களாகலாம் இருக்கலாம். இல்லைன்னா ஏஜென்சி எடுத்து நடத்துறது, காலேஜ் லெக்சரர், டீச்சர், ஒரு ஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்டர், இந்த மாதிரி கௌரவம் அதிகமாக இருக்கக்கூடிய பதவிகளில் அதிகமாக இருப்பாங்க இந்த புனர்பூசம் 3ஆம் பாதக்காரர்கள். ஸோ 2வது அது புதனோட வீடு அப்படின்றனால அதிகமான ஆற்றல், படிப்புலையும் சரி பேச்சிலையும் சரி திறமையான ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அடுத்ததான் 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் ராசி கட்டத்தில் கடகத்தில் விழும். சந்திரனும் அங்கே ஆட்சி. அதே மாதிரி தான் 4ஆம் பாதம் நவாம்சத்தில் கடகத்தில் விழும், அதுவும் ஆட்சி. 2வது வர்க்கோத்தமம். ஸோ இரட்டிப்பு வலுவை பெறுவார். அங்கே சந்திரன் வந்து வர்க்கோத்தமும் அடைஞ்சு இரட்டிப்பு வலுவை பெறுவதனால சந்திரனுடைய முழு காரகத்துவமும் புனர்பூசம் 4ஆம் பாதக்காரர்கள்ட்ட இருக்கும். தாய் மீது அதிகமான அன்பு, தாய் வழி சொந்தங்கள் மீது அதிக பற்று. ஓகே, தாய் மூலமாக நிறைய சொத்துக்கள். தாய் வந்து வீட்டு குடும்ப தலைவியாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்லோவாக நிதானமாக செய்கிறது, மேன்மையான விஷயங்களை யோசிக்கிறது, மேன்மையான சிந்தனைகளாக இருக்கிறது, அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருப்பான், பெருசாக லெட்டர் எழுதி வச்சுருப்பான், கடைசி இப்படிக்கு வரைக்கும் போட்டு வச்சுருப்பான். கடைசியில் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதக்காரவங்க அழகாக போய்ட்டு இவங்க கையெழுத்து போட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவன் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி செஞ்ச விஷயத்த அழகாக ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தான் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களோட தனதாக்கி ஆக்குப்பை பண்ணிக்கிறது, அனுபவிக்கிறதுக்கே பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஓகே, சந்திரனுக்குரிய தொழிலான டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துறது, இல்லாட்டினா அந்த ஃப்ளைட்டாக தான் அந்த விசா, அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்கெலாம் வந்து மீடியேட்டராக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக செய்வாங்க. நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லேயும் அதிகமாக இருப்பாங்க. ஹோட்டல் வச்சு நடத்துறது, மீன் பண்ணை அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இல்லைன்னா அந்த வாட்டர் கேனோட அந்த இது மிஷின் வச்சு ஃபுல்லாக இந்த போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த டெய்லி திங்ஸான இந்த பால் வியாபாரம், கீரை காய்கறி ஷாப்பு, க்ரோசரி ஷாப், இந்த மாதிரிலாம் அதிகமாக சொந்த கடை வச்சு பிழைக்கிறவங்களாகத்தான் இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க. சரி, பொதுவாக புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் இல்லையா, பிரகஸ்பதியுடைய நட்சத்திரம். ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சிவ வழிபாடும் அதே தான். உங்களுடைய கஷ்ட காலங்களில் சிவ வழிபாடு வந்து உங்கள் கஷ்டங்களை குறைத்து உங்களுக்கு இன்பமயமான வாழ்க்கையை அளித்தரும். பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் குருவிற்கு நமஸ்காரம் வைத்து எந்த ஒரு செயலையும் செய்கிறது. அதாவது முதல் குரு யார் நம்மளுக்கு? தந்தை தாய் இல்லையா? ஸோ அவர்களை எப்பொழுதும் மனதில் நினைக்கிறது.
அடுத்ததாக ஸ்கூலில் 1ஆம் கிளாஸில் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்கும் எல்லா ஆசான்களோட நேமும் தெரிஞ்சிருக்காது. இல்லைனாலும் அவங்களுக்கு மறைமுகமாக மனசார ஒரு நன்றியை சொல்கிறது. யூஜியில் காலேஜில் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த லெக்சரர்ஸ் அவங்கள மானசீகமாக அவங்கள வணங்குறது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் பெறுறது. இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, இல்லை சாதாரணமாக மிடிலாகவே இருக்கீங்க அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஆப்போசிட்டில் வராரு அப்படின்னா, இந்த வராம்பார் இவன் தான் எனக்கு 8ஆவதில் மேக்ஸ் சொல்லி கொடுத்தான், இவன் தான் எனக்கு 8ஆவதில் மேக்ஸ் சொல்லி, இந்த மாதிரி அவர்களை பழிக்காமல் மானசீகமாக அவங்கள இப்போ பார்வை பார்த்து மனசார கும்பிட்டுக்கோங்க. இல்லையா போயிட்டு அவங்க இப்படி வரும்போது, ஐயா நான் உங்கள் வகுப்பில் இந்த இடத்துல இத்தனாவது படித்தேங்கய்யா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உங்களுடைய அருள் உங்களுக்கு வேணும் எங்களுக்கு, நான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசிரியர் ஒரு மகிழ்ச்சி, அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, நம்ம ஸ்டூடெண்ட்டா பரவாயில்லையே இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சினால் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் இல்லைங்களா. ஸோ குருவுடைய நட்சத்திரம், குருவின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய நட்சத்திரம். ஆதலால் நீங்கள் உங்கள் குருவியை நேரில் சந்திக்க முடிஞ்சால் சந்தித்து வணங்கியோ, இல்லாட்டினா மானசீகமாக அவர்களின் ஆசிகளை பெற்று எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள், ஆனால் உங்களுக்கு அதில் வெற்றி திண்மம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகி குரு சுதா பாஸ்கரன். நன்றி, நமஸ்காரம்.